நமக்கு தெரியும் கிராவிட்டியை கண்டுபிடிச்சது நியூட்டன் அப்படின்னு. நியூட்டன் வந்து தன்னோட தோட்டத்தில் படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அவரோட ஆப்பிள் மரத்துலேருந்து தொங்கின ஆப்பிள்ஸில் ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. அந்த இதை வச்சு தான் புவியை நோக்கி ஒரு ஈர்ப்பு விசை வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அந்த புவியீர்ப்பு விசையோட மதிப்பு G=9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இது புவியீர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசை வந்து நிலவுலையும் இருக்குது. அதாவது எப்படின்னா, பூமியில் வந்து ஒரு மனுஷனோட பூமியில் வந்து ஒரு 60 யூனிட் ஈர்ப்பு விசை இருக்குன்னா, நிலவில் அதோட ஈர்ப்பு விசை வந்து 10 இருக்கும். அதைத்தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். பூமியில் ஒரு மனுஷனோட எடை 60 கிலோ இருந்துச்சுன்னா நிலவில் வந்து 10 கிலோவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். மாஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் எடை வந்து டிஃப்ரென்ஸ் வரும். எடை = நிறையின்ற அடர்த்தி, அதுதான் ஃபார்முலா. நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். ஸோ நம்ம இது பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொன்று ஃபார்முலாவும் இருக்குது. W=mg. எடை நிறை இன்று புவியீர்ப்பு விசை. ஸோ இதுதான் W=mg தான் நம்ம படிச்சிருக்கோம். அவ்வளோதான்.